அன்னை தமிழுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய பெருமக்களே, கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறையும் புறம் தமிழ் இலக்கிய பலகையும் இணைந்து நடத்துகிற இந்த விழாவுக்கு கம்பர் இலக்கிய அரங்கம் என்ற தலைப்பிட்டு இந்த நிகழ்வு தொடங்குகிறது. இந்த சிறப்பு நிகழ்வுக்கான காரணம், சிங்கப்பூரில் இருந்து வந்திருக்கிற அறிஞர் கம்பர் ஆய்வாளர் ஆக்கி வரவராசன் ஐயா அவர்கள் சிங்கப்பூரில் இருந்து சென்னை வந்து கோவைக்கு வர இருக்கிறார் என்ற செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டவுடன் எனது புலம் இலக்கிய பலகையின் அன்புக்குரிய நிறுவனர், சொல்லக்கூடாது, திரு சந்திரசேகர் அவர்கள் இந்த இனிய நிகழ்வை ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லி அவரும் நானும் நண்பர் ராசா அவர்களும் தாளாளர் செயலர் இயக்குனர் அம்மா அவர்களை தமிழ்துறை தலைவரோடு சென்று சந்தித்த பொழுது எங்களுக்கு அனுமதியையும் அரங்கத்தையும் சிறப்புகளையும் மதிய உணவையும் செயலாளர் அம்மா வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு புலம் அமைப்பின் சார்பிலும் தமிழ்துறை சார்பிலும் இந்த அவையர் சார்பிலும் நெஞ்சார்ந்த வணக்கங்களை இந்த சமயத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய பெருமக்களே, எங்களோடு துணையாக இருந்து எல்லா உதவிகளையும் செய்யக்கூடியவர் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். கோவையை சுற்றிலும் இருக்கிற கல்லூரிகளில், பல கல்லூரிகளில் சிறந்த கல்லூரிகளை காட்டிலும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற தமிழ்துறை கொங்குநாட்டு தமிழர் இருக்கிறது. இதை கண்டும் கேட்டும் தெரிந்தும் நான் சொல்லுகிறேன். பல கல்லூரிகளை பார்த்து நான் சொல்லுகிறேன். இதை பேராசிரியர் ஒத்துக்கொள்வார்கள். அவங்க ஒரு அரசு கல்லூரியில் ஒரு துணை பேராசிரியர், இன்னொன்று பூசாக்கோவுடைய தமிழ்துறை இணை பேராசிரியர் வந்திருக்கிறாங்க. நீங்க ஒத்துங்க, சரித்தாங்க. எனவே இந்த சிறந்த தமிழ்துறையோடு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த பெருமக்கள் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் தற்செயல் தமிழ்துறை தலைவர் ஹரிச்சந்திரன் அவர்கள் இதற்கு துணையாக இருந்திருக்கிறார்கள். எங்கள் புலம் தமிழ் இலக்கிய பலகைக்கு எப்பொழுதும் எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய ஆடிட்டர் மோகன்ராஜ் அவர்களை அழைத்த பொழுது, இல்லைங்க எங்க அண்ணாவை கூட்டுங்க என்று மருத்துவர் மாணிக்கராஜன் இருக்கிறார்கள். எனக்கு இருக்கிற ஒரு பெருமை என்னவென்றால், 40 பத்தாம் பள்ளியில் படித்தவர் என்ற பெருமை எப்பொழுதும் அந்த பெருமை. இந்த குடும்பத்தினுடைய எங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த பள்ளிதான் பாரதியுடன் வருகிற பள்ளி. அங்கேதான் புலம் இலக்கிய அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அவரை போல நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். எங்களுடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் பொங்கேசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மருத்துவர் மாணிக்கராஜனுடைய தலைவியார் வந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் உறுதியாக இருந்து அமைப்புக்கு உதவி செய்கின்ற எங்கள் அன்புக்குரிய உலகம் முழுவதும் பறந்து பறந்து பட்டிமன்றம் பேசுகிற கோவை தனபால் வந்திருக்கிறார்கள். பொருளாளர் மணி இருக்கிறார்கள். கவிஞர் பூவரசி மரகடை அவர்கள் இருக்கிறார்கள். எங்கள் புறம் அமைப்பின் முக்கிய பொறுப்பாளர் பொறியியல் தமிழரசன் அவர்கள் இருக்கிறார்கள். கவிஞர் சுப்பிரமணியன் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த கவியரங்கத்திற்கு தலைமையை சிறப்பு இருக்கிற முனைவர் பரிமளம் அவர்கள் இருக்கிறார்கள். நிழற்படத்தை எடுத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய இனிய தோழர் சூரிய சிவராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு இனிய நண்பர் இங்கே வந்து கொண்டிருக்கிறார். தாமோயசாவின் முக்கிய பொறுப்பாளர் தங்க முருகேசன் அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். பேராசிரியர் ஆரிஃப் அவர்கள் இருக்கிறார்கள். எல்லோரையும் கிருஷ்ணகாம் எல்லோரையும் அன்போடு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்புக்குரிய பெருமக்களை 2 நிமிடத்திலே என்னுடைய உரையை நடத்திக் கொள்கிறேன். கம்பர் இலக்கிய அரங்கம். கம்பர் தமிழ் நல்லுலகில் பேசப்பட வேண்டிய ஒரு பெரும் கவி சக்கரவர்த்தி கம்பர். அவர் ராமகாதையை எழுதிக் தொடங்குகிற பொழுது அவையடக்கமாக ஒரு பாடலை பாடியிருப்பார். அதை 2 வரியை மட்டும் நான் சொல்கிறேன்.
ஆசை பற்றி அறையுற்றேனோ காசில் பற்றத்து ராமன் கதை என்று சொல்லுவார். நான் ஏன் கம்பராமாயணத்தை எழுத தொடங்கினேன் என்றால் எனக்கு ஆசை, ராமகாதையை எழுத வேண்டும் என்ற ஆசை, ராமாயணத்தை எழுத வேண்டும் என்ற ஆசை, அதனால் தான் நான் எழுதுகிறேன் என்று கம்பர் சொல்கிறார். அந்த ஆசை என்ற சொல் ஒரு அற்புதமான சொல். தமிழிலே இருக்கின்ற ஒரு செஞ்சொல் ஆசை. இந்த ஆசையை பிரித்தால் ஆசு கூட்டல் ஐ. ஆசு ஆசை என்றால் குறை, குற்றம் என்று நாம் சொல்லுவோம். அப்படி அவர் கம்பர் நினைக்கிறார், ராமகாதையை எழுதுவதற்கு நான் எழுதினால் ஏதாவது குறை இருக்கலாம், குற்றம் இருக்கலாம். ஆசை அந்த குறை இருந்தாலும் குற்றம் இருந்தாலும் நான் எழுதுகிறேன். ஆனால் அன்புக்குரிய பெருமக்களே, தமிழ் பெருமக்களே, என்னிடத்திலே குறை இருக்கலாம், குற்றம் இருக்கலாம். ஆனால் நான் எழுதக்கூடிய ராமகாதையிலே எந்த குறையும் குற்றமும் இல்லை என்றால் ஆசையில் ராமன், குற்றமில்லாத ராமன். எனக்கு குற்றம் இருக்கலாம், ராமனிடத்தில் குற்றம் இல்லை. அப்படிப்பட்ட ராமகாதையை நான் எழுதுகிறேன் என்று சொல்லிவிட்டுத்தான் 10,000 பாடல்களை படைத்து கொடுத்திருக்கிறார் தமிழ் உலகத்திற்கு கம்பர் அவர்கள். எனவே இந்த இனிய விழாவிலே என்னுடைய எல்லோரையும் வரவேற்றும் வணக்கம் சொல்லிக்கொண்டு என்னுடைய தலைவரை நிறைவு செய்கின்றேன். இந்த நிகழ்வை இறுதி வரைக்கும் இருந்து எல்லோரும் சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும். மதிய உணவு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோரும் மதிய உணவு வந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது. இறுதி வரை நிறைவாக இருந்து நீங்கள் சிறப்பித்துக் கொடுக்க வேண்டும். மிகச்சிறந்த கவியரங்கம் நடந்திருக்கிறது. நாங்கள் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற கம்பரை பற்றிய சிறப்புரையை நாங்கள் செவி கொடுக்க இருக்கிறோம். எனவே என்னுடைய தலைமுறையை நிறைவு செய்து நன்றி கூறுகிறேன். ஐயா, மகிழ்ச்சி, நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வாழ்த்துறை. பழகுவதற்கு இனிய பண்பாளர், நேர்மையாளர், நேரம் தவறாதவர், புலம் இலக்கிய அமைப்பின் முக்கிய பொறுப்பாளர், கத்தார், துபாய், மஸ்கட் நகரங்களின் சர்வதேச வங்கிகளின் மேலாளர்